என் கோமணத்தையும் உருவேன்னு சொன்னால அந்த வீரபாண்டி இந்த மந்திரியை மீறி எப்படி அவன் பொங்க சாமான் வாங்குறான்னு பாக்குறேன். வீரபாண்டி மகன் வந்திருக்கானே. எத்தனை பேரோட வந்திருக்கான்? அவன் மட்டும் தானே வந்திருக்கான். வர சொல்லு. கொஞ்சம் தனியா பேசணும். பேசிக்கிட்டு நீ சொல்றா. இந்த ஜோக்கோட தரத்துல இருந்தே தெரியுது உங்க தராதரம் என்னன்னு. நான் தனியா பேச பயப்படல, நீங்க ஏன் தனியா பேச பயப்படுறீங்க? யாரு பயப்படுறா? பாயாசத்துல வசனது முந்திரி, பதவியில் வசனது மந்திரின்னு சொன்னீங்க. கேட்க நல்லா தான் இருந்துச்சு. ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? மளிகை ஜாமான் லிஸ்ட்ல கூட காப்பருப்பு, தூப்பருப்பு, ஊப்பருப்பு, பாப்பருப்பு, வீப்பருப்புன்னு எல்லாம் கிலோ கணக்கில் எழுதுவாங்க. முந்திரி மட்டும் 100, 50 கிராம் கணக்கில் தான் எழுதுவாங்க. பாயசத்துல கூட அள்ளி போட மாட்டாங்க, கிள்ளி தான் போடுவாங்க. அதை அதிகமாக வாங்கினா காசு காலி, அதிகமாக சாப்பிட்டா உடம்பு காலி. அதே மாதிரி தான் மந்திரி பதவியும். சின்னத்தை மாற்றி அமுத்தணும், பதவி இல்லாமல் கோர்ட்டில் நிற்கணும், இல்லை ரோட்டில் நிற்கணும். இது வரைக்கும் எங்கள் அப்பாவுக்கு முன்னாடின்னு எல்லாம் பேசியிருக்காங்களே தவிர பின்னாடின்னு யாரும் பேசினதில்லை. முறையாக எங்கள் அப்பாவுக்கு பின்னாடின்னு ஒருத்தன் சவால் விட்டதையும் பார்த்தேன். உங்கள் ஜாமான் எப்படி வாங்கிடுவேன்னு சொல்கிறதையும் கேட்டேன். உனக்கு இப்போ சொல்கிறேன், உனக்கு 3 நாள் டைம். அதுக்குள்ளே எங்கள் குடும்பத்துக்கு பொங்க ஜாமான் வராமல் தடுத்துட்டீங்கன்னா நான் குடும்பத்தோட வந்து உன் காலில் விழுவேன். அப்படி நான் வாங்கிட்டேன்னா எங்கள் அப்பா வந்து உன் காலில் விழுவார். இல்லை எனக்கு புரியல. இப்போ நீங்கள் பொங்க ஜாமான் வாங்கிட்டா உங்கள் அப்பா வந்து என் காலில் விழுவாரா? நான் வாங்கலைன்னா எங்கள் அப்பா வந்து உன் காலில் விழுவார். இல்லை யோசிச்சுக்கோ, நல்லா யோசிச்சுக்கோ. இப்போ உங்க அப்பா வாங்கிட்டாருன்னா வந்து விழுவாரா, இல்லை வாங்கலைன்னா வந்து விழுவாரா? நான் வாங்கலைன்னா எங்கள் அப்பா வந்து உன் காலில் விழுவார். என்னடா நீ எங்கள் வீட்டுக்கு பொங்க ஜாமான் வராமல் தடுத்துட்டீங்கன்னா நான் குடும்பத்தோட வந்து உன் காலில் விழுகிறேன். அப்படி நான் வாங்கலைன்னா எங்கள் அப்பா வந்து உன் காலில் விழுவார். அதாவது நான் பொங்க ஜாமான் வாங்குறத உன்னால் தடுக்க முடியாது. இப்போ நான் மந்திரிடா, உங்க அப்பன் கரூர்ல அதே வீரபாண்டி தான். சவாலுக்கு ரெடியா? 3 நாள்ல உங்க வீட்டுக்கு பொங்க ஜாமான் வராம நான் தடுக்கிறேன்டா. அப்படிங்களாங்க சார். யாரு பொங்க ஜாமான் வாங்குறான்னு பார்க்கலாங்க சார். அப்ப எங்க அப்பா சொன்ன மாதிரி கரூர்ல ஒரு பை எலெக்ஷன் வரும்னு நினைக்கிறேன். உன் பொங்க ஜாமான்ல இருந்து கரும்பு, திராட்சை இதெல்லாம் எடுத்து நான் திங்கல. என் பேர் முத்துப்பாண்டியா இல்லடா. லூசு பையன், நீ முத்துப்பாண்டியா இல்லடா. என்ன படம்னே தெரியாம நடிக்க வந்துட்டியா? என்ன டீம், என்ன மேட்ச் தெரியாம பைத்துக்க